முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன் யூகேலேருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம மறைந்த முருகன் அடியவர்கள் பத்தி நெறைய பேசியிருக்கோம். அருணகிரிநாதர், பாமன் சுவாமிகள் மாதிரி. ஆனா, வாழும் முருகன் அடியவர்கள் பத்தி இதுவரைக்கும் பேசினதில்ல. அந்த வகையில திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் அவங்கள பத்தி நம்ம சீக்கிரமா பேசப்போறோம். 2 1 நாட்கள்ல வீடியோ வரும். அது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருகனை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் அனைத்து வீடியோக்களும் வந்துட்டுருக்கு. அதே மாரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சஷ்டி கிருத்திகை அன்னைக்கு விசேஷமா முருகனுக்கு விரதம் இருப்போம். விசேஷமா படையல் போடுவோம். நெறைய விஷயங்கள் பண்ணுவோம். வேல்மாறல், திருப்புகழ் எல்லாமே படிப்போம். அந்த வகையில மிக மிக சக்தி வாய்ந்த இன்னும் ஒரு விஷயம் நம்ம இதுவரைக்கும் பேசாத ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு அப்டின்னா, ஸ்ரீ சுப்ரமணிய அஷ்டோத்திர சதா நாமாவளி. இத நம்ம சிம்பிளா தமிழ்ல சொல்லணும் அப்டின்னா, முருகனுடைய 108 பெயர்கள் சொல்லி போற்றி பாடுதல். இந்த நாமாவளி பார்த்தீங்கன்னா, ஏன் இதுக்கு இவ்ளோ ஒரு சிறப்பம்சம்னா, அந்த காலத்துலேருந்தே புராண காலத்தில இந்து சமயத்தில நெறைய கடவுள்களுக்கு 108 நாமாவளி ரொம்ப விசேஷமானது. எப்டின்னா, அந்த நாமாவளி அப்படிங்கிறது ஒவ்வொரு பெயர்களும் அதுக்கு பின்னாடி அந்த கடவுளுடைய குணத்தையோ, புகழையோ போற்றி ஒரு பெயரா பாடுறதுனால 108 நாமாவளி சொல்லும்போது, கடவுள்களுடைய கிட்டத்தட்ட அவருடைய எல்லா புகழையும் சேர்த்து பாடும்போது என்ன ஒரு சக்தி கிடைக்குமோ, அதுக்கு ஒரு என்ன பலன் கிடைக்குமோ, அது நமக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா, நம்ம இது இது படிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனா 5 நிமிஷத்துல யோசிச்சு பாருங்க, நம்ம முருகப்பெருமானுடைய அத்தனை அத்தனை குணங்களையும் புகழையும் நம்ம போற்றி பாடும்போது, நமக்கு ஒரு பலன் மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும். அதே மாரி இது நான் சொல்ற இந்த நாமாவளி சமஸ்கிருதத்தில இருக்கு. அதனால மொத வாட்டி படிக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க வர சஷ்டியோ அல்லது கிருத்திகைக்கோ முன்னாடி நீங்க ஒரு 3, 4 வாட்டி படிச்சு பார்த்துட்டீங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோவோட இப்போ இதுக்கு அடுத்தது நான் அத வாசிச்சு காட்டுறேன். 108 நாமாவளியும் நான் சொல்லி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு கூட சேர்ந்து நீங்க படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதனால என்ன பலன் கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். அதாவது நீண்ட நாளா இருக்கிற பிரச்சனை, நோய்கள், அதாவது காரிய தடை இருக்கு. இல்ல புதுசா நம்ம ஆரம்பிக்க போறோம். ஒரு தொழில் தொடங்க போறோம். இல்ல ஒரு வேலைக்கோ, ஒரு இன்டர்வியூக்கோ போக போறோம். புதுசா என்ன விஷயங்கள் பண்ணாலுமே, சுப காரியங்கள் இது மாரி பண்ணும்போது, இந்த நாமாவளி நீங்க சொல்லிட்டு தொடங்குனீங்கன்னா, மிக மிக சிறப்பு. அதே மாரி சஷ்டி அன்னைக்கு முருகன்கிட்ட மனம் உருகி நீங்க வேண்டி, ஒரு இறந்து கேட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள்கிட்ட கெஞ்சி கேட்கும்போது அதுக்கு பலன் எப்பவுமே உண்டு. நம்ம கெஞ்சி கண்ணீர் வடிக்கும்போது, கந்தனின் கருணை நீங்க வார்த்தைகளால சொல்ல முடியாது. அத நானும் பரிபூர்ணமா உணர்ந்திருக்கேன். அந்த மாரி நீங்க இந்த 108 நாமாவளிய நீங்க சொல்லி, அது உங்களோட பிரச்சனைய கடவுள்கிட்ட நம்ம முருகப்பெருமானுடைய காலடியில எடுத்து வச்சு, நீங்க கெஞ்சி கேளுங்க. அதற்காக கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும். இப்போ நான் அத மெதுவா வாசிச்சு காட்டுறேன். என் கூட சேர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு 4 தடவ படிச்சுட்டா, அதுக்கப்புறம் நீங்களே சுலபமா படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் சரவண பவாய நமக. வேலும் மயிலும் துணை. வேலும் மயிலும் துணை. வேலும் மயிலும் துணை. ஓம் ஸ்கந்தாய நமக. ஓம் குஹாய நமக. ஓம் ஷண்முகாய நமக. ஓம் பாலநேத்திர சுதாய நமக. ஓம் பிரபவே நமக. ஓம் பிங்களாய நமக. ஓம் கிருத்திகா சுனவே நமக. ஓம் சிக்கிவாகனாய நமக. ஓம் த்விஷபுஜாய நமக. ஓம் த்விஷநேத்ராய நமக. ஓம் சக்திதராய நமக. ஓம் பிசிதாச பிரபஞ்சனாய நமக. ஓம் தாரகாசுர சம்ஹாராய நமக. ஓம் ரக்ஷோபல விமர்த்தனாய நமக. ஓம் மத்தாய நமக. ஓம் பிரமத்தனாய நமக. ஓம் உன்மத்தாய நமக. ஓம் சூரசைன்ய சுரக்ஷகாய நமக. ஓம் தேவசேனாபதயே நமக. ஓம் பிரக்னாய நமக. ஓம் கிருபாணவே நமக. ஓம் பக்தவத்சலாய நமக. ஓம் உமாசுதாய நமக. ஓம் சக்திதராய நமக. ஓம் குமாராய நமக. ஓம் கிரௌஞ்சதாரணாய நமக. ஓம் சேனான்யே நமக. ஓம் அக்னி ஜென்மனே நமக. ஓம் விசாகாய நமக. ஓம் சங்கராத்மஜய நமக. ஓம் சிவசுவாமினே நமக. ஓம் கணசுவாமினே நமக. ஓம் சர்வசுவாமினே நமக. ஓம் சனாதனாய நமக. ஓம் அனந்த சக்தயே நமக. ஓம் அக்ஷோபியாய நமக.
ஓம் பார்வதி பிரிய நந்தனாய நமக. ஓம் கங்காசுதாய நமக. ஓம் சரோத்பூதாய நமக. ஓம் ஆகுதாய நமக. ஓம் பாவஹாத்மஜய நமக. ஓம் ஜ்ரும்பாய நமக. ஓம் ப்ரிஜ்ரும்பாய நமக. ஓம் உஜ்ரும்பாய நமக. ஓம் கமலாசன சம்சுஸ்தாய நமக. ஓம் ஏகவர்ணாய நமக. ஓம் த்விர்ணாய நமக. ஓம் திரிவர்ணாய நமக. ஓம் ஸ்மனோஹராய நமக. ஓம் சதுர்வர்ணாய நமக. ஓம் பஞ்சவர்ணாய நமக. ஓம் பிரஜாபதயே நமக. ஓம் அகஸ்பதயே நமக. ஓம் அக்னிகர்ப்பாய நமக. ஓம் சமிகர்ப்பாய நமக. ஓம் விஸ்வரேதசே நமக. ஓம் சுராரிக்னே நமக. ஓம் ஹரித்வர்ணாய நமக. ஓம் சுபகராய நமக. ஓம் வடவே நமக. ஓம் படுவேஷப்ரதே நமக. ஓம் பூஷ்ணே நமக. ஓம் கவஸ்தயே நமக. ஓம் கஹானாய நமக. ஓம் சந்திரவர்ணாய நமக. ஓம் கலாதாராய நமக. ஓம் மாயாதராய நமக. ஓம் மகாமாயினே நமக. ஓம் கைவல்யாய நமக. ஓம் சங்கராத்மஜய நமக. ஓம் விஸ்வயோனயே நமக. ஓம் அமேயாத்மனே நமக. ஓம் தேஜோநிதயே நமக. ஓம் அனாமயாய நமக. ஓம் பரமேஷ்டினே நமக. ஓம் பரபிரம்மனே நமக. ஓம் வேதகர்ப்பாய நமக. ஓம் விராச்சுதாய நமக. ஓம் புலிந்த கன்யாபிரத்தரே நமக. ஓம் மகாசாரஸ்வதா விருத்தாய நமக. ஓம் ஆஸ்ரிதாக்கிலதாத்தே நமக. ஓம் சோரக்னாய நமக. ஓம் ரோகநாசனாய நமக. ஓம் அனந்தமூர்த்தயே நமக. ஓம் ஆனந்தாய நமக. ஓம் சிகண்டினே நமக. ஓம் டம்பாய நமக. ஓம் பரமடம்பாய நமக. ஓம் மகாடம்பாய நமக. ஓம் விருக்ஷாகபயே நமக. ஓம் காரணோபாத்த தேகாய நமக. ஓம் காரணாதீத விக்ராய நமக. ஓம் அனீஸ்வராய நமக. ஓம் அம்ருதாய நமக. ஓம் பிராயனாய நமக. ஓம் பிராணயாம பராயணாய நமக. ஓம் விருத்தஹந்த்ரே நமக. ஓம் வீரக்னாய நமக. ஓம் ரக்தஷ்யாமளாய நமக. ஓம் சுப்பிரமணியாய நமக. ஓம் குஹாய நமக. ஓம் பிரீத்தாய நமக. ஓம் பிரம்மண்யாய நமக. ஓம் பிராமணப்பிரியாய நமக. ஓம் வம்சவிருத்திகராய நமக. ஓம் வேதவேத்யாய நமக. ஓம் அக்ஷயபலப்பிரதாய நமக. ஓம் மயூரவாகனாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணியாய நமக. வேலும் மயிலும் துணை. வேலும் மயிலும் துணை. வேலும் மயிலும் துணை. ஓகே. அவ்வளோதாங்க. முடிஞ்ச அளவுக்கும் பொறுமையா சொன்னேன். நீ ஒரு 4, 5 வாட்டி படிச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஈஸியா வந்துரும். நம்ம வேல்மாறல் மாரி தான். நம்ம ஆரம்பத்தில கஷ்டப்பட்டோம். ஆனா படிக்க படிக்க ரொம்ப ஈஸியா வந்ததுங்களா, அது மாரி தான். இது வந்து சொல்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இது மறக்காம கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்மந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வர வரைக்கும் முருகா சரணம்.